நம்மிடையே திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். திரு சரவணன், இந்த கூட்டணி கணக்கு அப்படிங்கிற பேச்சு வரப்போ மூன்றாவது அணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. அப்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அந்த மூன்றாம் அணி அப்படிங்கிறதுக்கு தொடர்ச்சியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாரு. அப்படி ஒன்று வேணாம் அப்படிங்கிறத மற்ற தலைவர்களிடமும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தாரு. அதற்கான ரிசல்ட்டை இப்போ இந்தியா சொல்லுது அப்படின்னு இந்த 232 அந்த நம்பரை அப்படி நம்ம புரிஞ்சுக்கணுமா? இன்னொன்று, இந்தியாவோட வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்படுது அப்படின்னு பார்க்கணுமா? இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். 2019 ஒரு பெரிய வெற்றி, 2021 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. இப்போ அதை விட 2024 பாஜக எல்லா இடத்துலையும் சவுத் இந்தியாவில் 2 டிஜிட்டில் ஜெயிப்போம், 3 டிஜிட்டில் ஜெயிப்போம் அப்படின்னு பேசி கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இதற்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வகுத்த வியூகம்தான். அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு 3 வருட காலம் ஆகிவிட்டது. எல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னாங்க. ஆனால் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 வருடங்களாக திமுக தொடர்ந்து செய்து வந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், அந்த எக்ஸிகியூஷன், லாஸ்ட் மைல் டெலிவரி, சும்மா வெறும் திட்டங்களை போட்டுட்டு திட்டங்களை சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த திட்டங்கள் அந்த சரியான பயனாளிக்கு செல்ல வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அதை மிக கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். இந்த 3 ஆண்டு கால ஆட்சிக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ், குட் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தான் இந்த 40க்கு 40. அந்த வகையில் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்போ அடுத்து இந்த இடத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷன் செட் பண்ணீங்க, அது எப்படி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? சரியா கேட்கல, எனக்கு கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. தமிழ்நாட்டில் வெற்றி அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனா அகில இந்திய அளவுல இவ்வளோ தொகுதிகள், 230க்கும் அதிகமான தொகுதிகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா? ஏன்னா எதிர்முகாமில் இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது. 50 தொகுதிகள் கூட ஜெயிக்க மாட்டீங்க, எதிர்கட்சியாக கூட வரமாட்டீங்க அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. இப்போ இந்த 200+ எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா? அகில இந்திய நேரட்டிவ் சொல்றது என்ன? இது எதிர்பார்த்த ஒன்று. யார் எதிர்பார்க்கல அப்படின்னா, கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய பாஜகவிற்கு சொம்பு தோக்கிய ஊடகங்கள், பணத்திற்காக விலை போன ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு பரப்புரையை, ஒரு பொய்யுரையை வைத்து கொண்டே இருந்தார்கள். பாஜகவை தோக்கடிக்க முடியாது, மோடி அவர்கள் அவதார புருஷனெல்லாம் நீங்கள் தோக்கடிக்க முடியாது, 2029 2047 வரைக்கும் ஆட்சியில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே ஒரு உளவியல் தாக்குதல், சைக்கலாஜிக்கலாக அட்டாக் பண்ணணும்னு சொல்லி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, திரு உத்தவ் தாக்கரேவாக இருந்தாலும் சரி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் மற்றும் மமதா பானர்ஜி அவர்கள் எல்லாருமே ஒரு சிறப்பான முறையிலே பரப்புரையை செய்து ஒரு அற்புதமான தேர்தல் பிரச்சாரத்தை கட்டமைத்தார்கள். அந்த பிரச்சார யுக்திக்கு தொடர்ந்து இப்போ இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காஸ்ட் சென்சஸ் எடுப்போம் என்று சொன்னது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த 50% பிரீச் பண்ணுவோம், ரிசர்வேஷன் கேப்பை பிரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது ஒரு முக்கியமான காரணம். இந்த 2 விஷயங்கள் that captured the imagination of the Indian public. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்தியா முழுக்க இந்த கூட்டணி இந்த பரப்புரை ஒரு டிராக்ஷன் கிடைச்சது. இது எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்முடைய திராவிட சித்தாந்தம். திராவிட சித்தாந்தத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்த பிறகுதான் மிகப்பெரிய டிராக்ஷன், ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக அமைந்தது. 2019 பிரச்சாரம் பண்ணாரு, கோயிலுக்கு போயிட்டு நான் ஒரு பிராமணன்னு சொல்லி அந்த நூலை எடுத்து காமிச்சாரு. 2019 என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வேற. ஸோ இதுதான் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சமூக நீதியின் பக்கம் இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இதை சிறப்பாக செய்து முடித்தோம். கர்நாடகாவில் ஃபாலோ பண்ணாங்க, ஆந்திராவில் ஃபாலோ பண்ணாங்க, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் மாநில முதல்வர்கள்லாம் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் பிரதமர் மட்டும் ரேவடி கல்ச்சர்னு பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு காணாமல் போயிட்டாரு. ஸோ
மக்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை, மக்களுடைய எண்ணங்களை நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணலை அப்படின்னா யாராக இருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது நிதர்சனம். அதற்கு தான் இந்த தேர்தல் முடிவு. இப்போ எல்லாத்தை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அங்கே தேர்தல் முடிவுகளை அறிவிக்காமல் தாமதப்படுத்தி கொண்டே வருகிறது. இதுக்கு தான் சொன்னோம், போஸ்டல் பேலட்டை முதல்ல டிக்ளேர் பண்ணிடணும்னு சொன்னோம். அதை ஒற்றுக்கொள்ள மறுத்தது தேர்தல் ஆணையம். இப்போ பாஜக 230 இடங்களில் முன்னிலையில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க தனித்தனமாக. அதில் பார்த்தீங்கன்னா 100 இடங்களில் இப்போ குறைஞ்சிருக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் 70-80 இடங்களில் 2000 3000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸு. காங்கிரஸ்க்கு 15 இடங்கள் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறாங்க இப்போது, எல்லா இடத்துலையும் பாஜகவை டிக்ளேர் பண்ண வைங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்காகத்தான் காங்கிரஸ் போய் இப்போ தேர்தல் ஆணையரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. நீங்கள் உடனடியாக டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சச்சின் பைலட் அங்கே போயிருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் இது போல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது செய்தியாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, இதை தடுத்தாக வேண்டும். இந்த தேர்தல் வெற்றியை, தோற்றுப்போன தேர்தல் வெற்றியை பாஜக திருட அனுமதிக்க கூடாது. அதுதான் இப்போ மிக மிக முக்கியம். இதுக்கு நமக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இதற்கு ஏற்கனவே உதாரணம் இருக்கிறது. மிகச்சிறந்த உதாரணம் அண்ணன் அப்பாவு 2016 தேர்தலில் போஸ்டல் பேலட்ஸை தப்பாக டிக்ளேர் பண்ணி தோத்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. வழக்கு போட்டார். உயர்நீதிமன்றம் திரு அப்பாவு அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள்னு சொல்லிச்சு. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு அடுத்த தேர்தலை நடத்தி அண்ணன் சபாநாயகர் ஆயிட்டாரு. இப்படிப்பட்ட தில்லுமுள்ளுகள், இப்படிப்பட்ட அந்த முடிவுகளை திருட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பாஜக. அதற்கு முட்டுக்கட்டை போட வேண்டும். தேர்தல் கமிஷனர்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், பாஜக ஆட்சியிலே இல்லை. மீண்டும் இது போன்ற தவறுகளை, பாஜகவிற்கு ஆதரவாக தவறுகளை செய்தீர்கள் என்றால் சட்டம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. ஆல்ரைட், திரு மதுக்கூர் ராமலிங்கம் கிட்ட நான் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கணும். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வெற்றி முகத்தை திமுக கூட்டணி பெறுறாங்க. இடதுசாரிகள் அதற்கான அந்த சர்டிஃபிகேட்டையே வாங்கிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, இந்த மாதிரியான ஒரு டிசைசிவ் மேண்டேட்டை எது கொடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்தியா கூட்டணிக்கு? நிச்சயமாக இங்கே அவங்க 400 என்று சொன்னது நடக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பிரச்சாரத்தின் துவக்கத்திலேயே 40க்கு 40 என்று சொன்னது நடந்திருக்கிறது. எனக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்னதைத்தான் நான் வலியுறுத்துறேன். தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடுநிலையாக, நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. வாக்கு இந்த பதிவான சதவீதத்தை அறிவித்ததில் கூட பல்வேறு வகையான குளறுபடிகள் நடந்தது. இந்த நாட்டினுடைய பிரதமரும் ஒன்றிய உள்துறை அமைச்சரும் மிக மோசமான வெறுப்பரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது இந்தியா கூட்டணி கட்சிகள் அவர்களை நம்முடைய தேர்தல் ஆணையர்களை சந்தித்து இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்ன பொழுது குறைந்தபட்சம் அதை சுட்டி காட்ட கூட தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை. காலையில இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வடமாநில தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில பல்வேறு வகையான தயக்கங்கள், தடுமாற்றங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுல இந்த தேர்தல்ல முக்கியமான பேசு பொருளாக இருந்தது இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, குறிப்பாக சமூக நீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இதெல்லாம் இந்தியா கூட்டணியின் சார்பில் வைக்கப்பட்டது. 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய அவலங்கள், அது ஜிஎஸ்டியா இருக்கலாம், பண மதிப்பிழப்பா இருக்கலாம், இது போல பொருளாதாரத்தில் நடந்த தவறுகள். 2014 இவர்கள் அளித்த வாக்குறுதி, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, இப்படி பல வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல. இதை புரிந்து கொண்டுதான் நன்றா கவனிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில்தான் முதல் கட்ட தேர்தல். நம்முடைய பிரதமர் 6 முறை 7 முறை இங்கே வந்தார். ஆனா அடுத்த மாநிலங்களுக்கு போகிற பொழுது, குறிப்பா இன்னைக்கு ஒடிசா, இந்த தேர்தல் முடிவு வேறு மாதிரி இருக்கிறது. ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பதை கூட மறந்து அங்கே சென்று தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே போல அந்த பாஜகவினுடைய அன்அபிஷியல் அந்த ஐடி விங்கு தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய கார்ட்டூன்களை வெளியிடுகிறது. ஊபியில போய் அவங்கள கேரளா அவமதிக்குது, தமிழ்நாடு அவமதிக்குது, அதே போல தெலுங்கானா அவமதிக்குது அப்படின்னால நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசினார்கள். இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு இந்த தேர்தல் இந்தியா கூட்டணி
ஒரு கணிசமான இடங்களை எல்லா மக்கள் மக்களுடைய ஒடிசா மக்களுக்கிட்ட மோடியோட பிரச்சாரம் எடுபட்டிருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுல ஆட்சியில இருந்த பிஜு ஜனதா தளம் அங்க ஆட்சியிலிருந்து அகற்றப்படுது. அவரு ஒடிசால அப்படி பேசினாலும் ஒடிசா மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது பாஜகவுக்கு தானே இருக்கு. இல்ல, அங்க பிரதமர் அங்க கடைசி நேரத்துல ஒரு பாஜக எம்பி என்ன பேசினாரு, எங்க சோமநாதர் பூரி ஜெகநாதர் மோடியினுடைய பக்தர் அப்படின்னு பேசினார். அவர் வாய் தவறி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஒரு மாநிலத்துக்கு எதிராக, ஒரு மாநில மக்களுக்கு எதிராக இவ்வளவு மோசமான பிரச்சாரம், அது மட்டுமே காரணம்னு நினைக்கிறேன். 24 ஆண்டுகளாக ஒடிசாவுல நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் ஆட்சியில இருக்கிறது. அங்க ஆட்சிக்கு எதிரான ஃபேக்டர்கள் வேலை செஞ்சிருக்கும். அந்த மாநில கட்சிக்கு எதிராக இரண்டாவது கடந்த காலங்களில் பிஜு ஜனதா தளம் பாஜகவினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் எதிராக நின்று போராடியதே இல்லை. அவங்க ஒடிசாவோட நின்றுகிட்டாங்க. இந்த முறை அவங்க பாஜகவை எதிர்த்து இங்க திமுக மிக கடுமையான போராட்டத்தை, ஒரு ஐடியாலஜிக்கல் வாரையே இங்க திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியா கூட்டணி கட்சிகள் நடத்தி இருக்கின்றன. ஆனா பிஜு ஜனதா தளம் ஏன் இவ்வளவு மோசமான தோல்வியை சந்திச்சுன்னா, அவங்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட எந்த மக்கள் விரோத மசோதாக்களையும் பிஜு ஜனதா தளம் எதிர்த்து பேசுறது கிடையாது. அதை சேர்த்து மோடி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நம்ம ரொம்ப கொச்சையா புரிஞ்சுக்க வேண்டியதில்ல. தமிழர்களுக்கு எதிராக மோடி செய்த பிரச்சாரம் தான் அங்கே வேலை செய்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இல்லை. அங்க ஒரு 24 ஆண்டுகளாக இருந்த அந்த ஆட்சிக்கு எதிரானது அது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கூட பிரதிபலிக்கிறது. இந்த தேர்தலில் மிக முக்கியமானது பாஜகவை பதற விட்டது, கதற விட்டது எதுன்னா சமூக நீதி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று வழக்கமா திமுக பேசும், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பேசும், சமாஜ்வாதி பேசும், அதே போல ராஷ்டிரிய ஜனதா தளம் பேசும். காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ராகுல் காந்தி கேட்டார் இல்லையா ஊடகத்தை பார்த்து, உங்களில் எத்தனை பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், எத்தனை பேர் ஓபிசி, இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இதுதான் நேற்று முன்தினம் இவர்கள் உருவாக்கிய அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இவ்வளவு உளவியல் ரீதியாக 2 நாள் பங்கு சந்தையை தக்க வைப்பதற்காக எவ்வளவு ஊதி பெரிதாக்கப்பட்டது. போன தேர்தல்ல மோடி அவர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு, இந்த தேர்தல்ல என்ன, தண்ணி குடிச்சுதான் மோடியே வாரணாசியில கரையேறி இருக்காரு. இதுதான் கடவுளினுடைய தூதர், நாம் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அல்ல என்று சொன்னவருடைய நிலைமை. இந்த தேர்தல்ல உண்மையிலேயே சமூக நீதி வென்றிருக்கிறது. இப்ப கூட பாஜக நண்பர் சொன்னாரு, ஜனாதிபதி அவர்கள் சிங்கிள் மெஜாரிட்டி கட்சியை தான் கூப்பிடுவாங்கன்னு. ஆனா இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு பாஜக பல சட்டமன்ற தேர்தல்களில மக்களினுடைய தீர்ப்பை களவாடியது போல இந்த முறை நாடாளுமன்றத்தில ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது, நீங்க நாடாளுமன்றத்தினுடைய கடைசி கூட்டத்தொடர்ல 400 இடம், நீங்க திரும்ப திரும்ப பிரதமர் அவர்கள் அதான் சொன்னாங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க, அவர்களுடைய எதிரொலியாக இருக்கிற ஊடகங்கள்லாம் அதைத்தான் சொன்னாங்க. அந்த இந்திய மக்களை தகர்த்தெடுக்கிறார்கள். குறிப்பாக ஊபி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு மத்தூர் சத்யா இணைகிறார், அவரிடம் பேசலாம். மத்தூர் சத்யா, 5 மணிக்கு அப்புறமான நிலவரப்படி 295 என்டிஏ, 233 காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு நிலவரம் இருக்கு. தேர்தல் பிரச்சார களம் அப்படிங்கிறது 2 கூட்டணிகளுமே வேற வேற மாதிரி அணுகுனாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயமுறுத்தல் டோன் இருந்ததை கவனிக்க முடியுது. உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த மாதிரி. அதே நேரத்தில் காங்கிரஸ் தரப்புல இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், இது தொடர்பான இஷ்யூ பேஸ்டான விஷயங்கள், அதை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற 2 விதமான ரெட்டாரிக் வச்சதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை பார்க்குறப்போ இதுல யார் ஜெயிச்சிருக்கா, ஐடியாலஜிக்கல் ரீதியாகவும் சரி, மக்கள் மனதை வென்றது யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு ஹேண்டிகேப் மேட்ச்னு சொல்லுவாங்க விளையாட்டுகள்லாம் சொன்னீங்கன்னா. இப்போ ஒரு தரப்புக்கு கையை கட்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் கையை அவிழ்த்து விட்டது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் ஆயுதத்தையும் கொடுத்து விளையாட சொல்லியும் ஒரு தரப்பால் ஜெயிக்க முடியல அப்படின்றப்ப நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து எதிர்கட்சியின் வங்கி கணக்கை முடக்கிறது, எதிர் அணியில் இருக்கிற முதல்வர்களை தூக்கி உள்ளே வைக்கிறது, அப்புறம் தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக பல்லாயிரம் கோடி அவங்களுக்கு வச்சுக்கிறது, தேர்தல் விதிமுறைகளை எல்லா தரப்புலையும் மீறுறது,
எதிர்க்கட்சிகள் வந்து பிரச்சாரம் செய்ய விடாமல் செய்கிறது, இது அத்தனையும் பண்ணிட்டு கூட பாஜகவால் தனி கட்சியாக மெஜாரிட்டி அந்த 272 கிராஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரும் தோல்வி, ஒரு வெட்கப்பட வேண்டிய தோல்வி அப்படின்னு பார்க்குறோம். அதே சமயம் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி வந்து இது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது, டபுள் ஆக்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் அவங்களோட தனி சீட்ஸை கூட. அது மட்டும் இல்லாமல் கூட்டணியாகவே அவங்க வந்து ஏகப்பட்ட சீட் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஜாஸ்தி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து போன முறை பண்ண பிரச்சாரத்தையே இந்த முறை பண்ணி ஜாஸ்தி பண்ணியிருந்தால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. என்ன ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னா, தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்ன மாதிரியும் சரவணன் சார் சொன்ன மாதிரியும் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் வைத்திருக்காத நிலைப்பாடு, அதாவது முற்றிலும் மாறுபட்டு, அதாவது இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபி வந்து ஹார்ட் ரைட், ரொம்ப வடதுசாரி தன்மையாக பேசுவாங்க, இவங்க ஒரு சென்ட்ரிஸ்ட் தன்மையோ இல்லை வந்து சென்டர் ரைட் தன்மையிலோ காங்கிரஸ் பேசுவாங்க. ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக இந்த முறை மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் ஒரு 180 டிகிரி பிஜேபிக்கு எதிரில் நின்று எதிர்த்திருக்காங்க காங்கிரஸ். குறிப்பாக சமூக நீதி அரசியல் பேசியிருக்காங்க. எல்லாருமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதை எல்லாத்தையும் சுட்டி காட்டினாங்க. அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் எப்போதுமே வந்து பெரிய முதலாளிகளை பகைச்சிக்கிட்டது கிடையாது. அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க, எதிர்ப்பாக இருந்தாங்க அப்படின்றத தாண்டி அவங்கள பகைச்சிக்கிட்டது கிடையாது. வெளிப்படையாக பெரிய முதலாளிகளையும் இல்லை முதலாளித்துவத்தையோ விமர்சித்ததெல்லாம் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதானி அம்பானி அவங்கள பற்றி ஓப்பனாகவே வந்து விமர்சிக்கிறதாகட்டும், இல்லை இந்த பொருளியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது, டாப் 1% எல்லா சொத்தும் போகுது, எல்லா வருமானமும் போகுது அப்படிங்கிறத பற்றி ராகுல் காந்தி எல்லா ஸ்டேட்லையும் பேசியிருக்காரு. அப்போ அதுக்கு மக்கள் இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் மக்கள் எவ்வளோ ஜனநாயகத்தை நம்புகிறாங்க, மக்களுக்கு சமூக நீதி மீது எவ்வளோ பெரிய அக்கறை இருக்குது அப்படிங்கிறத இதை பிரதிபலிக்கிறதா பார்க்குறோம். இது மக்களுக்கும் ஆகட்டும், ஜனநாயகத்துக்கும் ஆகட்டும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் ஆகட்டும் ஒரு பெரிய வெற்றி தான். இன்னுமே கூட 292 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 60 சீட்டில் வந்து 10,000க்கும் கீழே வித்தியாசம் இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் எப்படி போக போகுதுன்னு தெரியல. இப்போ தான் அபிஷேக் சிங்வி வந்து எலெக்ஷன் கமிஷன் போய் வந்து மனு கொடுத்துருக்காரு. அடுத்த கட்ட டேட்டா வந்து நீங்கள் உடனுக்குடன் வந்து வெப்சைட்டில் போடணும் அப்படின்னு. இப்போ அதையெல்லாம் டேலி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புனாங்க இல்லையா பிஜேபி, அதை முற்றிலுமாக மக்கள் ஆதரவு கருத்துக்களை கொண்டு தகர்த்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு கேள்வி உங்ககிட்ட வைக்கணும். ஒவ்வொரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதுல இன்னைக்கு காலையில எல்லா வாக்காளர்களையும் சரி எல்லா பொதுமக்களையும் ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாரணாசி தொகுதியில மோடி பின்னடைவு அப்படிங்கிறது. இப்போ அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டாலுமே அவர் வெற்றி பெற்ற மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 1 லட்சம் சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவர் வெற்றி பெற்றிருக்கார். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக டெல்லியில் அமைந்திருக்கும் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் அமைந்திருக்கும் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். திரு சரவணன், இப்போ காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி 2 பேரும் நடந்து வர அந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்கிறோம். போன நாடாளுமன்ற தேர்தலோட நான் ஒப்பிட விரும்புகிறேன். அந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஒரு படுதோல்வியா பார்க்கப்பட்டது காங்கிரஸுக்கு. அவர் வந்து அப்போ தன்னுடைய அந்த தலைமை பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு ஒரு வெற்றி களிப்போட வெற்றி முகத்தோட சிரிச்ச முகத்தோட வரதை பார்க்க முடியுது. ஸோ அந்த சிரித்த முகம் சொல்லும் செய்தியா நம்ம என்ன பார்க்கணும்? சிரித்த முகத்துக்கு பின்னால எத்தனை வழிகள் இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியா முழுக்க நடைப்பயணம் 2 வருடங்களாக எல்லாரும் வந்து அவரை வந்து உடல் வலியை கூட பொறுத்துக்கலாம், அவரை எப்படி ரிடிக்யூல் பண்ணாங்க.
மோடி அவர்கள் வந்து எவ்வளவு கேவலமாக பேசினார். ஒரு பள்ளியில் போய் ஒரு கொஞ்சம் சரியாக இல்லாத ஒரு மாணவரை பார்த்து, எனக்கு தெரியும் இப்படி ஒரு மாணவர்னு சொல்லி கேவலமாக பேசினார். இன்றைக்கி பேச முடியுமா? எங்கே போயிட்டார் மோடி? எங்கே இருக்கார்? ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுங்களேன். இப்போயாவது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். ஒரு ட்வீட் போட சொல்லுங்களேன். தேங்க்யூ ஃபார் எலெக்டிங் மீ இன் வாரணாசின்னு ஒரு ட்வீட் போட சொல்லுங்களேன். 2 சீட்டில் ஜெயிச்சிட்டேன் தேங்க்யூன்னு சொல்ல சொல்லுங்களேன். மத்திய பிரதேசில் ஜெயிச்சிட்டோம் தேங்க்யூன்னு சொல்ல சொல்லுங்களேன். எங்கேயோ ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள், வந்து பார்க்குறாருல. ஸோ அதுதான் இவர் வந்து என்ன அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்காக இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை வச்சாங்க. கொடுமை என்ன அப்படின்னா, அது பொய்யான விமர்சனம். ஏன் அப்படின்னா 1984க்கு பிறகு அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ராஜீவ் காந்திக்கு பிறகு காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து, அவர்களுடைய நேரு குடும்பத்திலிருந்து யாரும் எந்த பெரிய பதவியும் அனுபவிக்கவில்லை. ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. 40 இயர்ஸ் யாருமே எந்த பொறுப்பையும் அனுபவிக்கல. அது சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கறத பெருசா மக்கள் கவனத்துல எடுத்துக்கல. ஆனா அவங்க அதை ஒரு விமர்சனமா வச்சாங்க. என்ன பண்ணாரு? தலைமை பொறுப்புக்கு 2019 தோல்விக்கு பிறகு தலைமை பொறுப்பு கூட எனக்கு வேண்டாம், நான் வந்து காங்கிரஸுக்கு உழைக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாரத் ஜோடோ யாத்ரா செல்கிறார். இப்போ யாராவது பப்புன்னு சொல்லுங்களேன். பப்புன்னு சொல்லி இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் எள்ளி நகையாடினார்கள். பாஜகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அவரை பார்த்து பப்புன்னு சொல்லுங்களேன். இப்போ இன்னைக்கு வந்து பப்பு யாருன்னு வந்து உலகத்துக்கே தெரியுது யார் பப்புன்ட்டு. ஸோ பாஜக வந்து ஆணவத்தில், அதிகார போதையில் இந்த 10 வருடங்களாக செய்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அவர்களை வாட்ட இருக்கிறது. இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அளவுல கை கொடுத்த விவகாரம் நீங்க என்ன பாக்குறீங்க? குறிப்பாக அந்த மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வந்து நிறைய திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை. அது பெருவாரியான அளவுல பாஜகவுல விமர்சனம் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த மாநில சுயாட்சி பத்தி பேசினதாகட்டும், நீட் தேர்விலிருந்து எந்த மாநிலம் விரும்பலையோ அதற்கு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னது. இந்த தேர்தல் அந்த மேனிஃபெஸ்டோ வந்து மக்கள் சீரியஸா எடுத்திருக்காங்க, அதன் அடிப்படையில் ஓட்டு அளிச்சிருக்காங்க. கண்டிப்பா. என்ன அப்படின்னா, இப்போ இந்த தேர்தல் முடிவுகள்ல இருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. என்னன்னா, ரூரல் டிஸ்ட்ரெஸ், கிராமப்புறங்கள்ல ஒரு மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்களுடைய அந்த சோதனையை யார் வந்து அட்ரஸ் பண்ண போறா அப்படின்றது பிகெஸ்ட் கொஸ்டின். இவங்க என்ன பேசினாங்க? அயோத்தியில ஏர்போர்ட் கட்டணும், 70 கோடி தெரியுமா அப்படின்னாங்க. என்னாச்சு? புட்டுக்குன்னு போயிடுச்சாங்க. அயோத்தியாலேயே காலி ஆயிட்டாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ செய்திருக்கிறோம், இத்தனை பிரிட்ஜை கட்டணும்னாங்க. ஆனால் அந்த ஏழை மக்களுடைய துயர் துடைப்பது போல ஏதாவது விஷயங்களை செய்திருக்கிறார்களா? இல்லை. என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்து இலவசமாக வந்து 80 கோடி பேருக்கு வந்து 5 கிலோ ரேஷன் அரிசி கொடுக்குறோம், அது வந்து எவ்வளோ பெரிய சேவை தெரியுமான்னாங்க. 5 கிலோ அரிசி கொடுத்தா போதுமா? அந்த லெவலெல்லாம் எப்பயோ மக்கள் தாண்டிட்டாங்க. திருப்பி அங்கே கொண்டு போனது பாஜக. அதை ஒரு சாதனை போல சொல்லி ஏழை மக்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னாங்க. மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க யாரும் உங்ககிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் முதல்ல சொன்னது போல என்ன அப்படின்னா, திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸிற்கும் அந்த ஒரு தெளிவான சித்தாந்தத்தை கொடுத்தது யாருன்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர். திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், திராவிடியன் மாடல்னு சொல்லி சிறப்பான திட்டங்கள், பெண்களை டார்கெட் பண்ணி இப்போ வந்து ஒரு சமூகம் உயர வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை உயர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுடைய முதல்வர் கடந்த 3 வருட காலமாக இந்த திட்டங்களை எல்லாம் அமுல்படுத்தினாங்க. அமுல்படுத்திய திட்டங்கள் எல்லாமே சக்சஸ். பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் 3 வகையா வெறும் இலவசங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்களா? வெல்ஃபேர் மெஷர்ஸ் மட்டுமே செய்து கொண்டிருந்ததா தமிழக அரசு? இல்லை. என்ன செய்தோம்? இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் இங்கே தான். அந்த கம்பெனிகளை தட்டி பறித்தது யார்? பாஜக. மிரட்டி, இங்க இருக்கக்கூடிய கம்பெனியை மிரட்டி அங்க குஜராத்துக்கு கொண்டு போனது யாரு? மோடி. இன்னைக்கு என்ன ஆச்சு? மக்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து, அதுதான் ஒரு இல்ல. இப்போ நீங்க அந்த மேஜிக் நம்பரை வந்து தாண்டிடல, 236 அப்படிங்கிற இதுல இருக்கீங்க.
பட் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட ஈடுபட்டிருக்கு, இதெல்லாம் நாங்க இப்போ பேசணும், இதெல்லாம் இல்ல அந்த நம்பருக்கு வரேன். அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட இப்போ அந்த நம்பருக்கு வரேன். mandate பார்த்தோம்னா 289 அப்படிங்கிறது இல்ல, அது mandate, அது mandate கிடையாது. 289 தொகுதிகளை சேர்ந்த மக்களோட சாய்ஸ் என்னன்னு இருக்கு இல்லையா? இல்ல அதுதான் மேண்டேட் வந்து இப்போ வந்து 240ன்னு சொல்லி காமிக்குது. பாஜகவுடைய கூட்டணியை விட்டுருங்க, பாஜக எத்தனை சீட்டுகளில் ஜெயிக்க போகுது அப்படின்றது தான் முக்கியம். 243 4 காமிக்குது இசிஐ வெப்சைட். இப்போ வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த நெருக்கமாக காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய சீட்டுகள், இவங்க தோக்குற மாதிரி இருக்க சீட்டுகள் எல்லாத்துலேயும் பாஜகவை டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்போ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா பாஜக லூசிங், பாஜக வந்து 220 சீட்டுகளில் தான் ஜெயிக்கும். 220 சீட்டில் தான் பாஜக ஜெயிக்குது அப்படின்னா யார் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறா? என்டிஏல இருக்கக்கூடிய யார் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது முக்கியமான கேள்வி. 220 அப்படிங்கறதோட பாஜகவை சுருக்குறீங்க.